வெளியிடா நிகழ்ச்சிகள் தலைமையிலே மிக சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மத ஒழுங்குகள் பல்வேறு தொழிலை சார்ந்த தொழில்கள் இந்த பங்கு பேரவையை பங்கை சார்ந்த நிறுவனங்கள் பெருமக்கள் மருத்துவர்கள் அனைவருடைய பணிவாக இனிய காலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவின் நாயகன் எங்களுக்கெல்லாம் அன்புக்குரிய ஃபாதர். அவர் என்ன சொல்வது, எப்படி சொல்வது, எதை பற்றி சொல்வது என்று எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷன். வாசகமும் நாக்கலந்து வாழுங்கள் நற்கலந்தும் சாற்றுவதும் தேர் கலந்து பால் கலந்து நெவிழ்காத தேர் சுவை கலந்து ஊர் கலந்து ஓட்டாமல் இருப்பது பல விஷயங்களை சொல்லிட்டு புரியல. இப்ப நம்ம எல்லாம் நம்மளுடைய ஃபேமிலி, அப்பா அம்மா, குழந்தைங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை மட்டும். இப்போ அவர்கிட்ட நான் பழகின நாட்கள்ல அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பதிவு செய்யறேன். அவர் எப்படின்னா, அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டமே இருக்கு. 25 வருடங்கள் இறைவனை ஆற்றுகிறார். அப்போ அவருக்கு படப்போல உங்களுக்கு தமிழ்நாடுல இந்த உலகம் முழுவதும் நண்பர்கள் இல்லை. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை பிரிச்சாங்க அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு நண்பர்கள் ஒருத்தரை பிடிச்சாங்கன்னா கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அவரை அப்பப்போ கால் பண்ணி ஃபாதர் இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறவும் இல்லையா, அதை பத்தி கவலைப்படவே இல்லை. அவங்க அவருக்கு முடிச்சதுன்னா அவருக்கு ஒரு தையல் இருந்துச்சு. அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் நான் பார்த்தேன். அதனால அவங்க சர்ச்சில் வந்து இதற்கு முன்னாடி தாராளமா இருந்தாரு. இப்போ நீங்க அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க, அங்க கேட்டீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து இப்போ இன்டர்நேஷனல் ஸ்கூல் லெவலுக்கு மாறிருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் லெவலுக்கு அந்த ஸ்கூல்ல வந்து அவர் பார்த்து ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம். அதாவது ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மக்களுக்கும், அதாவது பேசிக்கா கஷ்டப்படுற மக்களுக்கு ரொம்ப முக்கியமா என்ன தேவை? நல்ல கல்வி மருத்துவம் தேவை. நல்ல கல்வி மருத்துவம் தேவை. இந்த ஃபாதர்கிட்ட நீங்க கல்விக்காக எந்த உதவிக்கு போய் யாரும் அவர் இல்லைன்னு சொன்னதா சரித்திரமே கிடையாது. இதெல்லாம் அங்க இருக்கிற மக்களும் சொல்லி ஃப்ரீயாவே எஜுகேஷன் உங்களுக்கு என்ன வேணாலும் அவர் பண்ணது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு கிடையாது. அது மாதிரி மருத்துவ உதவின்னு நீங்க எந்த உதவிக்கு போயிருந்தாலும் அவர் இல்லைன்னு சொல்லல சரித்திரமே கிடையாது. என் வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டு கிழக்கு வயசு ஃபங்க்ஷன் ஃபாதர் போனேன். நான் சொன்ன ஃபாதர், நான் வந்து சென்னையில இருந்து என்னுடைய சொந்த ஊருக்கு கன்னியாகுமரி, இந்த கன்னியாகுமரிக்கு நான் போகிற வரைக்கும் வாடகை வீட்டுல தான் வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா என் வீட்டுல ஒரே பிரச்சனை, எப்படியாவது சொந்த வீடு வந்து நீங்க சொந்த வீடு வாங்காம நாங்க வாடகை வீட்டுல இருக்க மாட்டோம் பிரச்சனை. அதுக்காக அந்த நிர்பந்தத்துக்கு ஒரு வீடு ஒண்ணு வாங்கினாங்க, பிளாட். நீங்க தான் அதை வந்து ஆசை வந்து திறந்து சொல்லி ஃபாதரை ரொம்ப பிஸியா இருந்தாரு. அப்போ நான் மவுண்ட் ஸ்கூல்ல வந்து அவங்களுக்கு காலங்களா இருந்தாரு, ரொம்ப பிஸி. ஸோ இந்த ஷெட்யூல்ல நான் ரொம்ப ஆட்களெல்லாம் கூப்பிடுறேன், நீங்க தான் வந்து சிறப்பா பண்ணணும். ரொம்ப காலையில கரெக்ட் டைமுக்கு வந்து ரொம்ப நேரம் எங்க கூட இருந்து அந்த மகிழ்ச்சியா ஒரு 2 மணி நேரம். அது மாதிரி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரியாணி சோப்பு ரொம்ப பேசாது சார். அது மாதிரி ரொம்ப ஃப்ரீயா பழகக்கூடிய ஒரு ஃபாதர். இந்த பங்கு மக்களுக்கு இது போன்ற ஒரு மனிதரை கிடைச்சது ரொம்ப நீங்க எல்லாம் பெருமைப்படணும். ஏன்னா இறை பணியை ஆற்றுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது முள்ளு மேல நம்ம நடக்கிறது, கல்லு மேல நடக்கிறப்ப எப்படி வலிக்கும், அது மாதிரி வலிகளை, வேதனைகளை, கடன்களை கொடுக்கக்கூடியதுதான் இறைப்பணி. அந்த இறைவழியே 25 வருடங்கள் நடந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு வலி, எவ்வளவு ரணம், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பல உளைச்சல்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், இதையெல்லாம் தாண்டி
இன்னைக்கு வந்து எங்களுடைய அன்புக்குரிய ஃபாதருக்கு செல்வம் சொல்லுங்க. எவ்வளவு சிறப்பா, ரொம்ப பெருமையா எல்லாரும் கைதட்டி நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதுதாங்க. கிறிஸ்தவம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுமா? அதையெல்லாம் தாண்டி கடந்தாலும் அவர் செஞ்சே சமாளிச்சு அன்பா ஒரு 10 நிமிஷம் பேசியே ஆப்போசிட் அவருடைய விழாவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த உணர்வுணர்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் காணிக்கையாகி அவருக்கும் வாழ்த்துக்களை நான் சொல்லி விடைபெற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.